ஒரு கிராமத்தில் ஹரி என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் பலவிதமான வியாபாரம் செய்தான். ஆனால் எதிலும் ஒரு ரூபாய் கூட வருமானம் வராது. அதற்கு காரணம் ஒருவன்தான். ஹரி எந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் அவனுக்கு எதிரே இருக்கும் ரவி என்பவன் அதே வியாபாரத்தை உடனே ஆரம்பித்து விடுவான். ஒரு நாள் ஹரி சந்திக்கு சுவையான கத்திரிக்காய் எடுத்து வந்தான். கடவுளே, எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா கத்திரிக்காவும் விற்கணும். உன்னதான் நம்பியிருக்கேன். வாங்கண்ணே, வாங்க அக்கா. சுவையான கத்திரிக்காய் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ சுவையான கத்திரிக்காய் வேணுமோ வாங்கிட்டு போங்க. வாங்கண்ணே, வாங்க. அண்ணா, உங்களுக்கு எத்தனை கிலோ கத்திரிக்காய் வேணும்? தம்பி, எனக்கு 1 கிலோ கத்திரிக்காய் மட்டும் போடுப்பா, அதுவே போதும். வாங்கண்ணே வாங்க, சுவையான கத்திரிக்காய். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சுவையான கத்திரிக்காய். ரவி வரதுக்கு முன்னாடியே எல்லா கத்திரிக்காயும் விக்கணும்னு நினைச்சான். அவ வித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ரவி கடைக்கு வந்துட்டான். வாங்கண்ணே, வாங்கக்கா. எங்கிட்ட தான் சுவையான கத்திரிக்காய் இருக்கு. அவங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய கத்திரிக்காய். எங்கிட்ட தான் சுவையான கத்திரிக்காய் இருக்கு. வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. அவங்கிட்ட வாங்காதீங்க, எங்கிட்ட வாங்குங்க. ஹரி வியாபாரம் எதுவும் ஆகாம ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போனான். என்னங்க, எடுத்துட்டு போன காய் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு? எதையும் விக்கலையா? இல்ல, அந்த ரவி நான் என்ன தொழில் பண்றனோ அதையே தான் அவனும் பண்றான். என் வியாபாரத்தை கெடுக்கணும்னு கம்மியான விலைக்கு கொடுக்கறான். ஜனங்க மொத்தம் அவங்கிட்ட தான் போறாங்க. சரி விடுங்க, இன்னைக்கு பரவாயில்ல. நாளைக்கு மீனை வாங்கிட்டு போய் சந்தையில வியாபாரம் பண்ணுங்க. அண்ணே வாங்கண்ணே வாங்க. அக்கா வாங்க. வஞ்சர மீன் கிலோ 200 ரூபாய் தான். வஞ்சர மீன் கிலோ 200 ரூபாய் தான். வாங்கண்ணே வாங்க. ஓ, அப்படியா விஷயம்? இரு, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, வஞ்சர மீன் 150 ரூபாய் தான். வாங்க வாங்க, வஞ்சர மீன் 150 தான். உங்களுக்காக 150 தான். வாங்க. அந்த கடையில தான் கம்மியா கொடுக்கறாங்க. அந்த கடையில 180 ரூபாய்க்கு தராங்க. இந்த கடையில 200 ரூபா சொல்றாங்க. நம்ம அந்த கடையிலேயே வாங்கலாம். ரவி எப்ப பார்த்தாலும் நம்ம வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன ஏதுன்னு போய் கேட்கணும். டேய் ரவி, நான் என்ன வியாபாரம் செஞ்சாலும் அதே வியாபாரத்தை நீயும் செய்யற. விலைய குறைச்சு கொடுத்து என் வியாபாரத்தை கெடுக்கிற. இப்படியெல்லாம் எதுக்கு செய்யற? ஏய் ஹரி, நீ என்ன எனக்கு சமமான ஆளா? எனக்கு என்ன வியாபாரம் பண்ண தெரியாதா? உன் வியாபாரம் பார்த்து நான் காப்பி அடிக்கிறேனா? சும்மா பைத்திய மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. என்ன, நான் பைத்தியமா? என்ன பார்த்தா பைத்தியம் சொல்ற? என்ன பார்த்து வியாபாரம் செஞ்சுட்டு என்னையே பைத்தியம்னு சொல்றியா? நான் என்ன வியாபாரம் செஞ்சாலும் அத பார்த்து அந்த ரவி வியாபாரம் பண்ணிட்டு இன்னைக்கு என்னையே பைத்தியம்னு சொல்றான். கொஞ்சம் கோபப்படாமல் பொறுமையா இருங்க. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இது மட்டும் பண்ணுங்க, நம்மள காப்பி அடிக்கவே முடியாது. கொஞ்ச நாளா ஹரியோட வீட்டு மாடியில் சுத்தி சுவர் கட்டினான். ஒரு நாள் இரவு ஹரி ரகசியமா நிறைய ஆடுகளை வாங்கி வந்தான். அங்கேயே தினமும் பராமரித்தான். ஹரி ரொம்ப நாளா வியாபாரத்துக்கு வரல. என்ன பண்றான்னு தெரியல. அவன் வீட்டுக்கு மேல ஏதோ சுவரெல்லாம் கட்டி வச்சிருந்தான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்னங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியணும், அதுதானே? கொஞ்சம் கோபப்படாம இருங்க. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். ஹரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஹரி அக்கா, மேல ஏதோ கட்டுறீங்களே, என்னது அது? அது ஒண்ணும் இல்லக்கா,
நாங்க மேல தொட்டி கட்டி அதுல தண்ணீர் விட்டு மீன் வளர்க்கலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. மேல மீன் வளர்க்கறது நல்ல விஷயம்தான். நல்லா வருமானம் வருமே. என்ன மேல ஆடு கத்துற மாதிரி சத்தம் வருது? அது ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய ஆடு வளர்க்கறாங்க. அதுங்க கத்துற சத்தமா இருக்கும். சரிக்கா, நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் அப்படியே கிளம்புறேன். போங்க போங்க, நீங்க கேட்டுட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்களை கடைசியா பாத்துக்கறேன். ஓ அப்படியா விஷயம்? எனக்கு தெரியாம அவ்வளோ வேலை பாக்குறானா? இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. அந்த ஹரிய விட அதிகமா மீனை வளர்த்து காட்டுறேன். ரவி வீட்டுக்கு மேல சுத்தி 4 பக்கமும் சுவர் பெருசா கட்டினான். அதுல தண்ணீரை விட்டு மீனை விட்டான். நாளடைவில் சுவர் ஊறிக்கிட்டே இருந்தது. ரவி எதுவும் கண்டுக்காம மீனை வளர்த்துட்டு இருந்தான். இந்த மீன் மட்டும் வளர்ந்து பெருசாச்சுன்னா நமக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும். இந்த கிராமத்துல நான் பெரிய பணக்காரனா ஆயிடுவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அந்த ரவி அவங்க வீட்டு மேல தொட்டி கட்டி அதுல தண்ணீரை விட்டு மீனை வளர்க்கறான். நம்ம சொன்னதை அப்படியே செஞ்சிட்டு இருக்கான். அடுத்த ஒரு சில மாசத்துல ஹரி பண்ணையில வளர்ந்த ஆடுகள் எல்லாம் சந்தைக்கு ஓட்டிக்கிட்டு போனான். தம்பி, ஆடு எல்லாம் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கு. அதனால எல்லா ஆட்டுக்கும் என்னால 1,00,000 தான் தர முடியும். ஐயா, இந்த பணமே போதுங்க. இத கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த வியாபாரம் நல்லா போகுது. இதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தையே தொடர்ந்து செய்யணும். அண்ணே நில்லுங்க, இவ்வளவு வேகமா எங்க ஓடுறீங்க? என்னாச்சு? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ரவி வீட்டு மாடியில மீனை வளர்த்துட்டு இருந்தாருல்ல, அது சுவர் மொத்தம் ஊறி வீடு இடிஞ்சு விழுந்துருச்சான். அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். என்ன ரவி, நாங்க சொன்னது கேட்டு மாடியில மீனை வளர்த்தியா? ஆனா நாங்க மாடியில ஆடுதான் வளர்த்தோம். இன்னைக்கு சந்தையில வித்து நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். என்னது? மாடியில ஆடு வளர்த்தியா? ஆமா ரவி, எங்க மாடியில ஆடுதான் வளர்த்தோம். ஒருத்தர் பண்ற தொழில காப்பி பண்ணா இப்படிதான் ஆகும். எந்த தொழிலா இருந்தாலும் அவங்களோட சொந்த யோசனையில பண்ற தொழில் எப்பவும் தப்பா போகாது.